ஆப்கி அதாலத்ல பிஜேபி மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு. இவங்க அரசாங்கம் அண்டர் பிரஷர் தான் சீஸ்ஃபயரை அறிவிச்சாங்க. சுதான்ஷு சார், நாட்டு மக்கள் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. இந்திய ராணுவம் ரொம்ப தைரியமா இருந்திருக்காங்க. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சிட்டாங்க. இப்ப நம்ம பார்த்திருக்கோம் பாகிஸ்தானோட ஏர்பேசஸ் எப்படி அழிச்சிருக்காங்க, டெரரிஸ்டோட கேம்ப்ஸ் எப்படி அழிச்சிருக்காங்க. நம்ம இந்திய ராணுவம் ஹையா இருக்கும்போது, இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது இந்த சீஸ்ஃபயரை அறிவிச்சோம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் அமெரிக்காவோட பிரஷர்னால தான் நடந்துச்சா, ட்ரம்ப் கொடுத்த பிரஷர் தானா? பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, இந்திய அரசாங்கம் சீஸ் ஃபயருங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணல. அவங்க இது ஆபரேஷனல் பிரேக்குன்னு சொன்னாங்க. அதனால இது போர் இடைவேளை இல்ல, சிறிய இடைவேளை. நீங்க டிவியில பாப்பீங்கல்ல, ஒரு சிறிய பிரேக் வரும் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம். ஸோ பிரேக்குக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத, பிரேக்கிங் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனா இன்னும் படம் முடியல. ரெண்டாவது விஷயம், யாரு ஆரம்பிக்கவே இல்லையோ அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. 26th 11th தாக்குதலுக்கு அப்புறம் அந்த நேரத்தோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பாலி ஹோமி மேஜர் சார் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண தயாரா இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. ஆனா மன்மோகன் சிங் அரசாங்கம் வாய்ப்பே கொடுக்கலையே. அன்னைக்கு குரல் கொடுக்காதவர் இன்னைக்கு குரல் கொடுக்கறாரு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நடுவுல எதுக்கு ஸ்டாப் ஆயிட்டீங்கன்னு இன்னைக்கு நான் அதுக்கு பதில் சொல்றேன். பாருங்க, இப்ப நடந்திருக்க ஆபரேஷன் சிந்தூர் உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமானது. அப்புறம் அது இந்தியாவை பத்தின முழு கருத்தையே மாத்திருச்சு. பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி சொன்னாங்க, 3 கிளியர் ஆப்ஜெக்டிவ். எல்லா ஆபரேஷனுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். நம்ம என்ன அட்டன் பண்ணோம்? நீங்க பாத்தீங்கன்னா 2016ல எப்ப உரிக்கு அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததோ, ஆர்மி போய் லேண்ட் ரூட்ல அட்டாக் பண்ணாங்க. யார? பயங்கரவாத கேம்ப. 2019ல இப்போ பாலாகோட் ஆனப்போ, அப்போ அவங்க ஆர்மியில வரல, தயாரா இருந்தாங்க, எச்சரிக்கையா இருந்தாங்க. சோ ஏர்ஃபோர்ஸ் போய் அட்டாக் பண்ணாங்க. யார? லான்ச் பேட். அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கேம்ப்ல இருந்து லான்ச் பேட் வரைக்கும். இந்த தடவை ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த தடவையும் நோ கான்டாக்ட் வார். நேரடியா மிசைல்ஸ் அனுப்பி அவங்களோட 9-10 இடங்களை ஒரே நேரத்துல அழிச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜெய்ஷே முகமது அப்புறம் லஷ்கர் இ தொய்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸை அடிச்சிருக்கோம். அதுல 100-150 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் இந்தியா முன்னேறி இருக்கு. நாம நியூ நார்மலை நிரூபணம் செஞ்சிருக்கோம்னு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், இது உலகத்தோட நியூக்ளியர் விஷனுக்குள்ள போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறது இதுதான் முதல் தடவை. அதாவது நியூக்ளியர் பிளஃப் முடிஞ்சுது. மூணாவது, ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டுக்குள்ள இருக்கிறது. முகமுடி இருக்கே, அந்த ஸ்கிரீனை கூட நீக்கிட்டாங்க. 2 பேருக்குள்ளே எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட பிரதம மந்திரி அவர்கள் பெக்கானீர்ல சொன்னாரு. அவர் சொன்னாரு, நரம்புல ரத்தம் ஓடல, குங்குமம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் 7th மே என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. சோ இந்திய ராணுவம் இதை சாதிச்சு காட்டிட்டாங்க. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு கவிதையை சொல்றேன். लाल देह लाली लसे अरुधरी लाल लंगूर और वज्र देह दानव दलन जय 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 कपिसूर और मंगलवार की रात को ऑपरेशन सिंदूर. இப்ப பாத்தீங்கன்னா, சுதான்ஷு சார், காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிந்தூர் கூட டீல் வச்சுக்கிட்டீங்கன்னு. அமெரிக்கா அப்பாதான் வார நிறுத்தி இருக்காருன்னு. நம்மளோட ராணுவம் அவங்களோட मन में है धैर्य और तन में प्रचंड शौर्य. बन चंद्रगुप्त मौर्य प्रलय मचाएंगे. महाराणा और शिवा की संतति कहाते हम शीश कट जाए भले झुकने ना पाएंगे. बार बार छेड़िए ना भारत स्वाभिमान को, अन्यथा बाद में बहुत पछताएंगे. सौगंध मां भवानी की उठेगी ललकार जब आपके घरों पे चील कौवे मंडराएंगे. சொல்றேன், இன்னும் கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதோ மிதந்துச்சு. நான் சொல்லல, இன்டர்நேஷனல் மீடியால ஒரு செய்தி, அமெரிக்காவோட கப்பல் மிதந்துச்சு. அங்க நியூக்ளியர் லீக செக் பண்ண போயிருந்தது. இந்திய அரசாங்கம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அமெரிக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அமெரிக்கன் ஆர்மி அங்க இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கலாம், பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும். 9-10 இடங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணிருக்கலாம். இந்த சம்பவத்தை ஒருபோதும் மறுக்கவே முடியாது. பாகிஸ்தான் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம், அமெரிக்காட்ட உதவி கேளுங்கன்னு. அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நமக்கு கால் பண்ண முயற்சி பண்ணாங்க. சோ நான் இதை மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. 9 மே அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ஜேடி மான்ஸ்ட கேக்குறாங்க அபவுட் த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட். அவங்களோட ஸ்டேட்டஸ் அறிக்கை இருக்கு, திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ்.
ஸோ 24 ஹவர்ஸ்ல அப்படி என்ன நடந்தது? அமெரிக்கன் பிரசிடென்ட் அறிக்கை கொடுத்தாரு. அப்புறம் அதுல நியூக்ளியர் ஆங்கிலும் இருக்கு. இப்போ நீங்க ஃபுல் டைம் என்ன பாருங்க. நைட் 2:30 மணிக்கு ஷஹபாஸ் ஷெரீஃப்ட்ட சொல்றாங்க 9:10 அன்னைக்கு ராத்திரி நூர்கான் ஏர்வேஸ் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. மார்னிங் அவங்க கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. 10 மே அன்னைக்கு 1 மணிக்கு டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இந்தியாவை அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் இதை பாகிஸ்தானும் டினை பண்ணவே இல்ல. அவங்களோட டிஜிஎம்ஓவும் பேச ட்ரை பண்ணாங்க. இதுல ஆனா ஊனான்லாம் எதுவுமே இல்ல. இப்ப இது முடிவாயிருச்சு. 3:30 மணிக்கு டிஜிஎம்ஓவும் சேர்ந்து பேசுவாங்க. 3:35க்கு 2 பேரும் பேசுறாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் 4:30 மணிக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 5 மணிக்கு எம்இஓட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். 4:35க்கு டொனால்ட் ட்ரம்ப்போட ட்வீட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை ட்ரம்ப் சாரோட பேச்ச கேட்கணும்னா அப்ப ஃபுல்லா கேட்டிருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் சார் நியூக்ளியர் ஆங்கில கூட கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை இதை ஒத்துக்கிட்டா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது டாம் கூப்பர் மாதிரி, அப்புறம் ஜான் ஸ்பென்சர் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சர்வோதா கிட்ட நியூக்ளியர் சைட் இருக்கு, அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் டேமேஜ் ஆயிருச்சுன்னு. நியூக்ளியர் வெப்பன் ஷாப்பிங் மால் மாதிரி ஓபன்ல வைக்க மாட்டாங்க. அது பூமியில ரொம்ப அடியில 10-20 மீட்டர் உள்ள போய் இல்லனா 20-40 மீட்டர்ஸ் உள்ள போய் வைப்பாங்க. பங்கர் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அதுல 2 பாயிண்ட் தான் இருக்கும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். இன்கேஸ் இது உண்மையா இருந்தா, நான் சொல்லல, இன்டர்நேஷனல் மீடியால இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அதுல ஏதாவது லீக்கேஜ் வந்திருந்தா, அப்புறம் லீக்கேஜ் ஆகிற சாத்தியம் இருந்ததுன்னா, ஏன்னா கப்பல் மிதந்துட்டு இருந்ததுல. அப்புறம் இத கேளுங்க, 14th மே அன்னைக்கு அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. கொஸ்டின் கேட்டாங்க, பாகிஸ்தான் லீக்கேஜ் செக் பண்றதுக்காக அமெரிக்கா கப்பல் ஏதாவது போச்சான்னு. இப்ப இதை அவங்க முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்லிருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஆபத்து ஏற்படுற மாதிரி சாத்தியம் இருந்ததுன்னா, சர்வோதயம் இந்தியாவுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்மளோட எல்லையை தாண்டி வெறும் 177 கிலோமீட்டர்ஸ் தான். டெல்லியில இருந்து மதுராக்கு எவ்வளவு தூரமோ அதோட இந்தியா எல்லையில இருந்து சர்வோதயாக்கு கம்மியான தூரம் தான். சோ இன் கேஸ் ஆஃப் எனி ஈவென்ச்சுவலி எது வேணாலும் நடக்க முடியும்னா, அப்போ அது என்னது, இந்த பாதுகாப்பு நிபுணர்கள் அதை அவங்க கிட்டே விட்டுறலாம். அது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஒருவேளை நீங்க ட்ரம்ப் சாரோட பேச்ச கேட்கணும்னா முழுசா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்போட 15ஆம் தேதியே சொல்லிட்டாரு மீடியேஷன்னால வித்ட்ரா பண்ணாங்கன்னு. அவரோட டைரக்ட் அறிக்கை, ஐ ஹாவ் நாட் டன் இட், ஐ ஒன்லி ஹெல்ப். ட்ரம்ப் சாரை பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சாரை பத்தி காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ட்ரேட் டீலால பயமுறுத்தி இருக்காரு, மோடிஜியை இதை வச்சுதான் பயமுறுத்தி இருக்காருன்னு. காங்கிரஸ் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான். காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிநாட்டுல என்ன சொல்லியிருந்தாரு? Why the defenders of democracy, Britain and America, are silent and that they are not interfering in India? அதாவது நீங்க டைரக்டா சொல்றீங்க அமெரிக்கா அண்ட் இங்கிலாந்து இங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுங்கன்னு. அவங்க இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா ட்ரம்ப் சார் 2024ல டொனால்ட் ட்ரம்ப் when he was running for the presidential election மோடிஜியை பத்தி என்ன சொன்னாரு? அந்த மோடிஜி உள்ளுக்குள்ள நல்ல மனுஷன், ஆனா அரசியலுக்குன்னு வந்துட்டா ரொம்ப டஃப்னு. அப்புறம் இதுவும் சொன்னாரு, சார் நான் இதுவும் சொல்றேன், என்ன ரொம்ப தொல்லை பண்ற நாடு ஏதாவது ஒன்னு இருக்குன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, கெஸ் த கண்ட்ரி விச் ஒன். நான் நினைச்சா அவருக்கு புரிய வைக்க முடியும். அப்போ மோடிஜி சொன்னாரு அதுக்கு அவசியம் இல்லைன்னு. நாம நிறைய தடவை புரிய வச்சுட்டோம், அப்புறம் இதுக்கப்புறமும் நிறைய டைம் புரிய வைக்க முடியும்னு சொன்னாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க. அறிக்கையை பத்தி என்ன சொன்னீங்களோ அத நானும் செக் பண்ணேன். என்னால அடிச்சு சொல்ல முடியும், ஏன்னா அறிக்கை ரெக்கார்ட்ல இருக்கு. யார் வேணாலும் போய் பாருங்க. அத நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு हाथ कंगन तो आरसी क्या, पढ़ लिखे को फारसी क्या. We have a very good relationship. He's the nicest human being. But we had a couple of occasions where somebody was threatening India. I said, let me help. I'm very good with those people. Let me help. I will do it. I will do it. Then I will do anything necessary. We've defeated them for hundreds of years. Wow. He was talking about a certain country. Okay? Yeah. You can probably guess the country. Yeah. Can't fathom which. You know the country. Yeah. But I said, whoa, what happened there? What happened? அவர் மோடிஜியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மோடி சாரை பத்தி இப்படி சொன்ன உடனே மோடி சொன்னார், நான் என்ன பார்த்து நீங்க கொல்லப்படாதீங்க. நான் இதனாலதான் சொல்றேன். சரி, ட்ரம்போட நீங்க இன்னொரு அறிக்கையை பாருங்க. 8th மே அன்னைக்கு 7th மே அவர் இன்னொரு அறிக்கை கொடுத்தாரு. 8th மே அன்னைக்கு ட்ரம்போட அறிக்கை என்னன்னா, டிட் ஃபார் டேட் பண்ணிட்டாங்க, அதை இனி ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது ரொம்ப சீரியஸான விஷயம். டிட் ஃபார் டேட்டுக்கு என்ன அர்த்தம்? நம்பர் 1, இட் இஸ் an acceptance that Pahalgam is done by Pakistan. டிட். அப்புறம் டேட்டுக்கு அர்த்தம் இந்தியா அடிச்சிருச்சு, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டீங்க, இப்போ அமைதியா இருக்கணும்னு. இந்த அறிக்கையை ஏத்துக்கங்க. இல்ல இந்த அறிக்கையை ஏத்துக்க மாட்டேன், அப்புறம் அந்த அறிக்கையை ஏத்துக்க மாட்டேன். இல்ல அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? 1000 வருஷம் இந்தியா, அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில காஷ்மீர்,
போராட்டம் இருக்குன்னு. ஆனா பாகிஸ்தான் உருவாகி 57 வருஷம் ஆகுது. இத பாகிஸ்தான்ல சொல்றாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு. ஈவன் காஷ்மீர்லயும் இஸ்லாமோட ஆரம்பம் 1339ல ஷாமீர் காலத்துல தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல பேரும் இஸ்லாமும் அடையாளமே இல்ல. யாரு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னாங்களோ, இத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நாம 2025ல இருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. 10,025ல சோம்நாத் அழிஞ்சுது. அப்புறம் வருத்தத்துக்குரிய விஷயம் இதுதான். சுதந்திர இந்தியால சோம்நாத் கோயில் மறுபடி கட்டினப்போ நிறைய பேர் இதுக்கு எதிராக தான் இருந்தாங்க, நம்மளோட அப்போதைய பிரதமர் கூட. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் அது கூட இணைக்குது. அப்புறம் மெஹமூத் கஜினி தான் அதை பண்ணாரு. அப்புறம் மிசைல் பேர் கஜினின்னு வச்சாரு. நீங்க இத புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இது கூட புரிஞ்சிரும் இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு. அப்புறம் இதே விஷயத்தை தான் அசீமுனீரும் சொன்னாரு, இது சரியில்லைன்னு. அப்புறம் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பாகிஸ்தானோட ராணுவ பிரசிடென்ட் சொன்னாரு, அதாவது குற்றவாளிய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கறாரு. இருந்தாலும் பழிய இன்னொருத்தர் மேல சுமத்த மக்கள் இங்க நின்னுகிட்டு இருக்காங்க. குற்றவாளிய ஒத்துக்கிட்டது அப்புறம் இத நாங்க தான் செஞ்சோன்னு அதுக்கப்புறம் விஷயம் முடிஞ்சது. சுதான்ஷு சார், பழி என்னன்னா, வெளிநாட்டு அமைச்சர் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, நாங்க அவங்க மேல தாக்குதல் நடத்த போறோம், பயங்கரவாத தடைகளை உடைக்க போறோம்னு. ஆனாலும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நம்மளுடைய எத்தனையோ பிளேன் நொறுங்கி போச்சு, அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு. பராக் ஒபாமா சார், அவரோட புத்தகம் ப்ராமிஸ் லேண்ட்ல எழுதியிருக்காரு. பேஜ் 41ல போய் செக் பண்ணுங்க ராகுல் காந்திய பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னா, எப்பவுமே நர்வஸ் ஆனவர். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவரோட டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. அவருக்கு எவ்வளவோ தெரியும்னு காட்டிக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவருக்கு எதுவுமே உண்மையிலேயே தெரியாது. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்ற அறிக்கை அவரு இத சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த உணர்வுகளால தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அவரை பத்தி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்புறம் ராகுல் காந்தி எப்பயுமே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஜெய்சங்கர் சாரை பத்தி காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லி இப்ப அதை பத்தி நான் சொல்லிருக்காங்க. அவர் ஒரு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். முதல் விஷயம், இந்த விஷயத்துல வெளிநாட்டு அமைச்சரவையில வெளிநாட்டு செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்னைக்கு 19 மே அன்னைக்கு சிட்டிங் இருந்தது, நானும் அதுல ஒரு உறுப்பினர். அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுல 24 MPs அவைலபிள் இருந்தாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு போய் சொல்லியிருக்கணும். என்ன நடந்ததுன்னா, ராத்திரி 1:30 மணிக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1:05க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அங்க பாத்தீங்கன்னா 1:27க்கு முடிஞ்சது. 2 நிமிஷம் கழிச்சு பாகிஸ்தானுக்கு சொன்னாங்க, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், உங்க பயங்கரவாத முகாமெல்லாம் அழிச்சிருக்கோன்னு. உங்க பொதுமக்களோட இருப்பிடத்துல எங்கேயுமே அட்டாக் பண்ணலன்னு. உங்களோட எனர்ஜிலியோ இல்ல ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேஷன்லயோ அட்டாக் பண்ணல. உங்களோட மிலிட்டரி இன்ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ணல. நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். நீங்க செஞ்சதுக்கான பதில கொடுத்தோம். விஷயத்தை நீங்க பெருசாக்க விரும்புனீங்கன்னா நீங்க பெருசாக்குங்க. ஆனா எங்க தரப்புல முடிஞ்சிருச்சு. அவங்க பதில் சொல்ல அதுக்கப்புறம் வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெய்சங்கர்ஜி என்ன சொன்னாரு? இன்றைய இந்தியா மோடியோட தலைமையில இருக்கு. உள்ள நுழையவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியும் காட்டுவாரு, நான் அடிச்சு காட்டியிருக்கேன்னு. நாங்க மறைமுகமா போய் அடிச்சுட்டு வரல. நம்மளோட எம்பிஸ் டெலிகேஷன் போய்கிட்டு இருக்குல்ல, அது நுழையவும் செய்யும், அடிக்கவும் செய்யும், சொல்லவும் செய்யும். அதுக்கப்புறம் அது உலகத்துக்கும் காட்டும், நாங்க இத பண்ணிட்டோம்னு. ஆனா ராகுல் சார் ரொம்ப அக்ரெசிவா தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி சாரோட ரத்தம் கேமராக்கு மட்டும்தான் கொதிக்கும் அப்படின்னு. பாருங்க மோடிஜி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை செஞ்சு காட்டியிருக்காரு. பிரதமர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், இதுக்கு முன்னாடி பயங்கரவாதிகளோட சம்பவத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, 9/11க்கு அப்புறம் ஜார்ஜ் புஷ் என்ன சொன்னாருன்னா, அவன் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவோன்னு சொன்னாரு. இந்த பூமியில அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவோன்னு சொன்னாரு. அதுதான் நம்ம மரியாதை. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க. மோடிஜி சொன்னாரு, மூளைய கூலா வச்சுப்ப, ரத்தத்தை கொதிக்க வச்சுப்பேன்னு. மூளை கூலா இருந்தா அதோட விளைவை பாத்தீங்கல்ல. பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் அவர் இத சொல்லியிருக்காரு ஆன் ரெக்கார்ட். 9/10 நள்ளிரவு அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, ஜெனரல் ஆசிஃப் முனீர் நடுராத்திரி எழுப்பி என்ன சொன்னாருன்னா, பஜ்ரே ஆசம் சார், இந்தியா நம்மளோட பேஸ நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நூர்கான் ஏர் பேஸ்லயும் மிசைல் போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் இது கூலான மூளை கொதிக்கிற ரத்தத்தை வச்சு செஞ்சது. அப்புறம் பிரதமர் மோடிஜி எந்த ஸ்ட்ராட்டர்ஜியோட இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணாரோ,
சைனா மிசைல் தயாரிக்கிற கம்பெனி இருக்கே PL-15, அங்க போய் செக் பண்ணுங்க. அதோட பேரு ஏவிக்ஸ், ஏவியேஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனால உள்ள செங்டு. அதோட ஷேர் 9% விழுந்துருச்சு. இப்ப கேளுங்க, அவரோட அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, பிளைன் J-17, அதை தயார் பண்றவங்களோட ஷேர் வந்து 12%. அப்புறம் பாகிஸ்தான்ல ஷேர் 7 to 8% விழுந்துச்சு. இது மட்டும் நடக்கல. அப்புறம் சைனால எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல். அவங்களோட ஷேரை ஹைப் பண்றதுக்கு என்னமோ முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் முடியல. அவங்களோட டிஃபென்ஸ் ஷேர்ஸ் 6% கீழே விழுந்துருச்சு. சோ நீங்க இதை புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு சீரியஸா இந்த வேலையை செஞ்சாகணுமோ, அப்புறம் எந்த இடத்துக்கு நாட்டை கொண்டு போய் வேலை செய்யணுமோ அதுல பிரதமர் மோடிஜி தீவிரமா வேலை செஞ்சிருக்காரு. மக்கள் இதையும் சொல்றாங்க, இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை மிசைல்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கோமோ அத்தனையும் டெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான். நான் அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன். எவ்வளவு தீவிரமா வேலை செஞ்சிருக்காங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு ஆஃபீஸ் சைஃபுல்லா. 2006ல டெரரிஸ்ட் கேம்ப்ல, CRPF கேம்ப்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அங்க நடந்த பலவிதமான அட்டாக்ஸ்ல அவரோட பேரும் வந்திருக்கு. RSS ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் பண்ணாரு. யாரோ தெரியாதவங்க அவரை கொன்னுட்டாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அங்க உள்ள அரசாங்கத்தோட ஆதிக்கம் உயர்றதுக்கு பதிலா தரமட்டமாகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நடக்குது. சோ நம்ம இடத்துல யாருன்னு உங்களுக்கு கூட உங்க பார்ட்டில யாரு? இல்ல அவங்க யாருன்னு எங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க சொல்ல முடியும் யாருன்னு? உங்கள யாராவது ஒருத்தர் உத்தரப்பிரதேஷ் இல்ல மத்திய பிரதேஷ்ல இருக்கிறவங்களா இருந்தா புந்தேல்காட்ல ஒரு ஆலா பாடுவாங்க. ஆலாவுதால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலாவுல ஒரு லைன், कि बड़े लड़ैया मुहबे वाले जय की मार सही ना जाए और एक का मारे दुई मर जावे तीसर खौफ खाए मर जाए. அப்ப பாருங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணதும் அதோட ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நான் பிரம்மோஸ் பத்தின ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அவங்க பாகிஸ்தான் ஆளுங்க மோடி சார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பிரம்மோஸ் அனுப்புங்க, அதுக்கு எவ்வளோ அப்படின்னு. அதுக்கு இவர் சொன்னார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் ஃப்ரீ அனுப்புறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதோட பேரு சுபான் அல்லாஹ். மோடிஜி எப்படி பிரம்மோஸ அனுப்புனார்னா, ஒரு நேரத்துல அங்க இருந்துட்டு தான் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவாங்க. டெல்லி, மும்பை, சண்டிகர், குவாஹாட்டி, சென்னை, லக்னோ, வைசாபாத், வாரணாசி, ஜெய்ப்பூர், சூரத், நாக்பூர். பயங்கரவாத தாக்குதல் நடத்தாத ஒரு இடத்த சொல்லுங்க. பயங்கரவாத தாக்குதல் நடக்கும். அப்புறம் மர்கஜ் உட்காந்துக்கிட்டு சுபான் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மோடிஜி எப்படி அடிச்சிருக்காருனா, அவங்க அங்க உட்காந்துக்கிட்டு யா அல்லான்னு சொல்ற சூழ்நிலை வந்துருச்சு. மக்கள்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் POKல பயங்கரவாத முகாம்களை அழிச்சாங்க. அப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நாங்க இந்திய அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம்னாரு. அப்புறம் ராகுல் காந்தி பிளேட்டை மாத்துற அளவுக்கு என்ன நடந்துச்சு? பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கான பதில காங்கிரஸ் பார்ட்டி இல்ல ராகுல் காந்தியோட ஆளுங்க தான் யாராவது கொடுக்க முடியும். ஆனா இந்த பிளேட்டை மாத்துற விஷயம்லாம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இயற்கையிலேயே இருக்கு. அவரோட ஆட்சி காலத்திலேருந்தே இருக்கு. ஃபுல் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ராணுவம் என்ன செய்ய இருந்தாங்களோ அதுக்கு அமைதியா இருந்தாலே போதும். பராக் ஒபாமா அவரோட புத்தகம் பிராமிஸ் லேண்ட்ல எழுதியிருக்காரு. 2010ல மன்மோகன் சிங் சொன்ன விஷயத்தை பேஸ் பண்ணி 2008ல இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்க தயாரா இருந்தது. ஆனா காங்கிரஸோட அரசாங்கம் இதனால பிஜேபிக்கு ரொம்ப நன்மை நடக்கும்ன்றதால இதை மறுத்துட்டாங்க அவங்க. அப்புறம் ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னா, அவரு 15 ஜூலை 2012ல அவர் என்ன சொன்னாருன்னா, பயங்கரவாதத்தை முழுமையா தடுக்க முடியாதுன்னு. இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டாப் த டெரரிசம் அட் ஆல் த டைம்ஸ். ஆனா நீங்க பாருங்க, மோடிஜியோட அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியால எங்கெல்லாம் பயங்கரவாதம் நடந்ததோ காஷ்மீரோட 4 ஜில்லால அதை தடுக்கிறதுல அவர் வெற்றி அடைஞ்சாரு. அதனாலதான் நான் சொல்றேன், பிரதம மந்திரி மோடிஜி சொன்னாரு, காங்கிரஸ் பார்ட்டிய எதிர்க்காத, ஒரு வேளை சப்போர்ட் பண்ணுன்னா முழுமையா சப்போர்ட். मेरी हिम्मत को सराहो, मेरे हमराही बनो, मैंने एक शम्मा जलाई है हवाओं के खिलाफ.